எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் செக்ஷன்ல நான் இது 3வது தடவையாக என்ன பண்ணுகிறேன், உங்கள் மத்தியிலே நான் பேசுவதற்கு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னை அழைத்த எலிசபெத் மணிமாறன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக செய்யப்படுகிற ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மென்மேலும் ஊழியத்தை தேவன் ஆஸ்வதிப்பாராக. அவர்களுக்கு ஒத்துழைத்து செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தினுடைய நலன் கருதி செய்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் தேவன் ஆஸ்வதித்து காப்பாராக. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செய்தியை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலும் எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அறிமுகப்படுத்தின ஐயா ஜோயல் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே அவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. எல்லாரும் அமர்ந்திருந்து என்ன பண்ணுகிறோம், நம்ம செய்தியை கேட்க போகிறோம். எல்லாருடைய முகத்தையும் பார்க்க முடியாது. இப்போ நான் பேசும்போது ஏன் முகத்தை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். அதனால யார் யாரு இதுல இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லி தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவார் என்கிற வார்த்தையோடு இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகள் இந்த குடும்பத்தின் நலனை கருதி அவர்கள் கற்றுக்கொள்ள போகிற இந்த காரியங்களை அவர்களுக்கு விளக்கமாக நீர் கொடுப்பதற்கு நீர் ஆயத்தமாக இருக்கிறீர். அதுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என்னை பயன்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் கேட்கும்போது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைகளையும் நிறைகளையும் நாங்கள் கண்டுகொள்ளவும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு சத்தியத்தை தருகிறீர். காலத்துக்கு ஏற்ற தூது எங்களுக்கு கிடைப்பதற்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதிங்க, காத்துங்க. இயேசு நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 5வது நாளாக நான் பேசுகிறேன். 5 நாள் என்ன பேசினாங்கன்னு நான் கேட்கல, நீங்கள் அதை கேட்டிருப்பீர்கள். நான் அவர்கிட்ட கேட்க முடியல, நம்ம கொஞ்சம் பிஸியா போயிட்டு இன்றைக்கு சரி, யாரோ பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணும், ஏன் சத்தம் மட்டும் கேட்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எஃபெக்ட் ஆஃப் அபியூஸ் ஆன் ஃபேமிலி. குடும்பத்தில் முறைகேடால் வருகிற விளைவு. எல்லாருக்குமே தெரியும் இந்த டாபிக்கை பத்தி. டாபிக்கை யாரு சூஸ் பண்ணா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா குடும்பத்துல நடக்கிற சம்பவத்தை குறித்து கண்டிப்பா என்ன பண்ணும், அலச போறோம். குடும்பத்துல துஷ்பிரயோகம் பண்ணதுனால் வருகிற விளைவு, எஃபெக்ட் ஆஃப் அபியூஸ் ஆன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். முறைகேடு, துஷ்பிரயோகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த அகராதியில, ஆங்கில அகராதியில நம்ம முடியுது, நம்ம அவற்றை கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் பிரச்சனை இல்லாம இருக்கீங்க குடும்பத்துல? எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ கை தூக்க சொன்னா நிறைய பேர் அப்படியே கையை தூக்குவீங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி இருந்து, வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லைன்னா அது வீட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஆனால் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறது பிரச்சனைகள், அதனுடைய தாக்கம், விளைவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம பண்ண போறோம். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்துல எத்தனையோ சண்டைகளை பார்த்திருக்கோம். ஒரு 90 வயசு இருக்கிற ஒரு வயது முதிர்ந்த முதியவரை நம்ம இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா, அவர்கிட்ட சொன்னா ஒவ்வொரு நாளும் அவர் கடந்து வந்த இன்னல்களையும் அந்த துன்பத்தையும் மனவேதனையும் அவரு 90 வருஷம் சொல்லிட்டே இருப்பார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற இப்போ 45, 50 வயது இருக்கிற பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தினுடைய சூழல் எங்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வருது.
ஆண்டருடைய தயவுனால நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? உயிரோடு இருக்கிறோம், பாதுகாக்கப்படுறோம். குடும்ப பிரச்சனைகளை சமாளித்து சமாளித்து தினந்தோறும் அந்த அந்த வெற்றியை அடைந்து கொண்டு இருக்கிறோம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை எல்லாம் அந்த சொல்லி இழந்தோறும் இந்த COVID-19 வந்தப்போ உலக ஸ்ட்ராட்டஜில என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா 2020 ஒவ்வொரு நாடுகளை குறித்து சொல்றாங்க. அந்த நாட்டுல எல்லாம் குறைந்திருந்த கிரைம், குடும்ப கிரைம் அப்படின்னா வெளியே நடக்கிற கிரைம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. குடும்பத்துல நடக்கிற கிரைம்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அதிகமாயிடுச்சு. அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது, இந்த அபியூஸ்ங்கிற இந்த துஷ்பிரயோகம் என்ன பண்ணிருக்குன்னா பிரான்ஸ்ல வந்து 32% இருந்தது, 36% போயிருச்சு. ஆஸ்திரேலியாவில் அது வந்து 40 இருந்தது, 45% ஏறிட்டேன். அதே மாதிரி யூரோப்ல வந்து 21 இருந்து 35% இருந்துட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா வேலைக்கு போகாம எல்லாரும் வீட்டுல இருந்ததுதான். வீட்டுல நம்ம குடும்பத்துக்குள்ளால குடும்பத்தை சமாளிக்க முடியாம ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, முதியவர்களும் சரி, எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. எப்பவும் நம்ம பள்ளிக்கூட போற பிள்ளைங்க காலையில போவாங்க, சாயங்காலம் வந்துருவாங்க. வேலைக்கு போறவங்க காலையில எழுந்து போயிருவாங்க, 5 மணிக்கு தான் வருவாங்க. பிரச்சனைகளுக்கு டைம் பீரியட் கொஞ்சம் தள்ளி கிடைக்கும். வீட்டுல இருந்துட்டா அது அந்த டைம் பீரியட் கேப்பே கிடைக்காது. சண்டை போடுறதுக்கு கூட என்ன பண்ணல, கேப் இருக்காது. அது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜில வந்து ஒவ்வொரு நாட்டை பத்தியும் எழுதுறாங்க. அவங்க வீட்டுல இருந்தனால வயலன்ஸ் வந்து அதிகமாயிட்டு, குடும்பத்துல நிறைய பிரிவினைகள் வந்திருக்கு. வெளியே குறைஞ்சிருக்கலாம், சோசியலா வெளியரங்கமான இருக்கிற இப்போ நடமாட்டி கொண்டிருக்கிற இடத்துல வருகிற கொலைகள் அப்படிப்பட்டதெல்லாம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் நடக்கிற அந்த விபரீதங்கள் என்றால் பிடிக்காத சம்பவங்கள், துஷ்பிரயோகம், இதெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா அதிகமாயிருக்கு. குற்றங்கள் என்ன பண்ணிருக்கு? அதிகமாயிருக்கு. நம்ம குடிகாரனா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சண்டை போடுறதுக்கு. நம்ம வீட்டுல நம்ம இப்ப கேட்கிற எல்லாருமே நம்ம அட்வான்ஸ் பிள்ளைங்க, எல்லாருமே குடிக்க மாட்டோம். டீ காபி கூட குடிக்க மாட்டோம். எவ்வளவோ ஸ்ட்ரிக்டா நம்ம என்ன பண்றோம்? சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்றோம்? ஃபாலோ பண்றோம். ஆனா சண்டை போடாம இருந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம மனைவியோடு செய்த உடன்படிக்கையை அது 2 நாள்ல முடிச்சிருப்போம். இல்லைன்னா 1 மாசத்துல ஒண்ணுக்கும் முறிஞ்சு போயிருக்கும். நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து திருமணத்துல என்ன தீர்மானத்தை பண்ணாங்களோ அதை எத்தனை நாள்ல முடிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா 1 மாசம். அம்மையா எழுதுமோ 3 மாசமாவது இருந்தாங்கன்னா அந்த சண்டை சச்சரவு வராது, சேர்ந்து இருந்தாங்கன்னா. ஆனா 1 மாசம் 1 வாரத்துல என்ன பண்ணுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சு. குடிகாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மனசுல ஒரு மாதிரி வெறித்தனம் இருந்தாலே என்ன பண்ணும்? அது ஒரு வகையான ஒரு போதை மாதிரி என்ன பண்றாங்க நம்முடைய இந்த சண்டை போடுறவங்க, குடும்பத்துல சண்டை போடுறவங்க என்ன பண்றாங்க இருக்காங்க. வெறித்தனமா என்ன பண்றாங்கன்னா சண்டை போடுறாங்க. இன்னைக்கு வெளி உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்குள்ளால குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள். ஏன் அதை வெளியே வரல அப்படின்னாச்சுன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல இந்த பிரச்சனை எல்லாவும் என்ன பண்ணிருக்குன்னா முறியடிக்கப்பட்டுட்டே இருக்கு. தினந்தோறும் நிமிஷந்தோறும் முறியடிக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த பிரச்சனையை நான் என்ன பண்ணுவேன்னா 2 பிரிவா பிரிச்சிருவேன். ஒண்ணு வந்து லாங் டைம் எஃபர்ட் கொடுக்கிறது, அப்படின்னா நீண்ட கால விளைவுகளை கொடுக்கிறது. ஒரு பிரச்சனையினால குடும்பத்துல வருகிற பிரச்சனைய 2ஆ பிரிச்சிடுறேன். நீண்ட நாட்கள் விளைவை ஏற்படுத்துற பிரச்சனைகள், அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நிறைய பேருக்கு கவலை.
கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா கவலையை படுறதை தவிர வேற எதுவும் தெரியல அப்படின்னு சூழ்நிலை பண்ணிட்டு நமக்கு வந்து கவலையை எல்லாம் கவலை தவிர எனக்கு என்ன வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கு. நம்முடைய குடும்ப சூழல் மாறி நாள்பட்ட வலி, நாள்பட்ட வலி என்ன வலி அப்படின்னு சொன்னா இதயம் வலிக்கும், கேட்கும் போது வலிக்கும், பேரை கேட்டா வலிக்கும், அவருடைய பேரை உச்சரிச்சாலே என்ன பண்ணும், மனசு வலிக்கும். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? குற்ற உணர்வு, அடுத்து சொல்றாங்க குற்ற உணர்வு, இதெல்லாம் லாங் டேர்ம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீண்ட நாட்கள் நம்மிடத்துல அது போராடுகிற இந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் எழுப்பின பிரச்சனை தான், ஆனால் அது நீண்ட காலமா என்ன பண்ணிருக்கு, நம்மள அது போராட பண்ணிக்க. குற்ற உணர்வு, தூக்கமின்மை. எத்தனை பேர் நல்லா தூங்குறீங்க, எத்தனை பேர் தூங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களே நீங்க யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கனால 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவேன். எனக்கே 8 மணி நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது. 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல தூங்கணும்னா முழிப்பு வந்துருது. இதுல கேட்டுட்டு இருக்கிற இடத்துல எத்தனை பேர் நீங்க நல்லா தூங்குறீங்க அப்படின்னா நீங்க லாங் டைமா நீங்க ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சு. இது இன்ட்ரோடக்ஷன் தான், இனியும் உள்ளுக்குள்ள போகல. சமுதாயத்துல விலகி இருக்கிறோம். லாங் டைம் எஃபெக்ட் வந்த உடனே நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் அதை முடிவுக்கு வர முடியாத என்ன பண்றோம்னா சமுதாயத்துல இருந்தே ஒதுங்கிக்கிறோம். வெளி உலகத்துக்கு நம்மளை காட்டிக்க மாட்டேங்கிறோம். சரி வீட்டுக்குள்ளே முடங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். சாப்பிடுறதுல பிரச்சனை, சாப்பிட மாட்டாங்க, சரியா சாப்பிடுறது இல்லை, சாப்பாடு இறங்கல அப்படி சொல்லுவாங்க. சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, எனக்கு அதுல விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. இது எல்லாமே குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைனால வந்த விளைவுகள். குடும்பம் தான் இந்த உலகத்துல நமக்கு கிடைத்த ஒரு சொர்க்கம். இந்த சொர்க்கத்திலே பிரச்சனை அப்படின்னா வேற எங்கேயுமே இருக்க முடியாது. தலைவலி, இதய நோய், மனப்பிரச்சனை, உடல் பருமன், இது எல்லாமே இதனுடைய விளைவு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த நோய்கள் எல்லாம் சொல்றாங்க பட்டியலிடல, இது எல்லாமே குடும்பத்துல ஏற்படுகிற லாங் டேர்ம் பிரச்சனைனால வருகிற எஃபெக்ட். விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. தூக்கம் இல்லைன்னு நினைச்ச உடனே தூக்கல, அவரு தூங்காம இருக்காரு அப்படின்னு சொன்னா சரி கொஞ்சம் புடலங்காய் வாங்கி சாப்பிடுங்க, நீங்க வந்து கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிடுவேன். அதுக்கு பிறகு சொல்லுவேன் என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். மருந்த சொல்லிடலாம், ஆனால் அத மறதி வேணும். ஆண்டவர் நமக்கு நிறைய மறதியை கொடுத்திருக்காரு. மறக்கிறதுக்கு இப்ப எல்லாருமே ரொம்ப கிளவரா இருக்காங்க, மறக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. மறதிய மறக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் என்ன பண்றாங்க, மறந்துடுறாங்க. அதனால லாங் டேர்மா நம்ம இருக்கு எல்லாத்தையும் பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை அப்படியே கவிட்டு போயிட்டே இருக்கும். ரெண்டாவது ஒரு இது இருக்குது, ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட், குறுகிய கால விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுகிய கால விளைவு, பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம். குறுகிய கால பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம். குழப்பம், என்ன செய்ய போறதுன்னு குழப்பம், திடீர்னு ஒரு பிரச்சனை வச்சு இதுல என்ன செய்ய போறேன்னு குழப்பம். அடுத்தது பயம், நம்பிக்கை இல்லை, அவமானம். புதுசா இருக்கிறவங்களுக்கு, புதுசா சண்டை போடுறவங்களுக்கு அவமானம் நினைப்பாங்க. பழசா இருந்துச்சு சண்டை போட்டு பழையாச்சுன்னா அது சரி அதை விடு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இது நம்ம பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவமானம் இருக்கும். ஐயோ நீங்க பேசாதுங்க, சத்தம் போடாதுங்க, சத்தம் போடாங்க, வீட்டுல கேக்குது, வெளியே கேக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குடும்பத்துல அப்பதான் பிரச்சனைகள் தொடங்குதுன்னு அர்த்தம். அவரு கத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அது ஏற்கனவே பிரச்சனைகள் அப்படி இருக்கு, பிரச்சனைய பார்த்து பார்த்து அது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல அப்படின்ற மாதிரி ஆயிப்பிட்டு. கவனம் செலுத்துறதுல குறைபாடு எதனா ஷார்ட் டைம் எஃபெக்ட்ல வந்து கவனம் செலுத்துறதுல, வண்டி ஓட்டுறதுல, பேசுறதுல, நடக்கிறதுல, சாப்பிடுறதுல கவனக்குறை வந்துடும். அப்ப புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணிருக்கு, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது எப்படி வரும் அப்படின்னா எப்ப வரும்னா குடும்பத்துல முதல் திருமணமாகி ஒரு மாசம் 6 மாசம் ஆகும்போது, 1 வருஷம் அப்படிங்கும் போது என்ன பண்ணும், இந்த பிரச்சனைகள்லாம் வரும்.
இப்போ இருக்கிற ஒரு 50 வருஷம் 25 வருஷம் குடும்பம் நடத்தின பிள்ளைங்களுக்கு இந்த லாங் டேர்ம் எஃபெக்ட்னு சொல்றேன்ல, அதை சொல்லணும். இப்போ ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் யாரெல்லாம் அதுல விளைவுகளை சந்திப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, இப்பொழுது திருமணமாகி இல்லைன்றால் குடும்பத்துல குழந்தைகள் பிறந்து அந்த இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி சமாளிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்ட வேணும். இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை என்ன பண்றாங்கன்னா, சில நிறைய கோணத்துல பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, பேச்சுல சொற்கள் மீதினால என்ன பண்ணாது, பாவம் இல்லாமல் போகாது. நீங்க மௌனமா இருந்தா கூட நீங்க பெரிய அறிவாளின்னு தெரியும், ஆனா அப்படி தெரியப்படுத்திக்கலாம். ஆனால் எனக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு பேசுறதுனால என்ன பண்ணிருக்குன்னா, நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல வரும். அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே பேச தெரியும், அப்படிதானே? நிறைய பேர் யாரெல்லாம் ஊமையோ அவங்க மட்டும் பேச மாட்டாங்க. ஊமையா இல்லாதவங்க அத்தனை பேர் என்ன பண்றாங்க, என்ன பண்றோம், பேசுறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பேசுறோம் அப்படின்னு நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 22 மணி நேரத்துக்கு மேல பேசுறோம். சில 18 மணி நேரத்துக்கு மேல பேசுறோம். குறைந்தபட்சம் 12 மணி நேரத்துக்கு மேல பேசுறேன். தூங்கும் போது இருக்கிற டைமை கணக்கு பார்க்காம, இப்ப நம்ம டைம் வந்து தூங்குறது 10 மணி 11 மணி 5 மணிக்கு எந்திரிச்சோம்னா முடிஞ்சிச்சு. அவங்க சொல்ற கணக்கு வந்து என்ன இருக்கு, 22 மணி நேரம் அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. என்ன புஸ்தகத்துல ஒரு குடும்ப சண்டை, என்ன புஸ்தகம், என்ன அப்படிங்கிற புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மோசேயனுடைய வீட்டுல பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு படிச்சீங்கன்னா, அவர் ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம மட்டும் இல்ல குடும்பத்துல பிரச்சனையை பார்த்தது, அந்த முற்புதாக்கள்ல கடவுளுக்கு ஆண்டவருக்கு முன்முதாரமாக அவங்களுக்கு முன்னாடி நின்று செயல்பட்ட ஆண்டவருடைய கை கோர்த்து நடந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துல என்ன பண்ணிட்டு பிரச்சனைகள் இருந்துச்சு. பிரச்சனைகள் வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் பாவ உலகில் இருக்கிறோம், நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உண்மைதான். இங்க குடும்ப பிரச்சனை வந்த உடனே மோசையை பார்த்து அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் திருமணமான பொண்ணை பற்றி அவனை மோசையை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் பேசினார், எல்லாரும் வாங்க என் கூடாரத்துக்கு வாசல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூடார வாசல்ல நின்று அவங்கள்ட்ட பேச. என்ன பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்னுடைய தாசனை பத்தி தப்பா பேசாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால பின்விளைவு என்ன அப்படின்னா, மீரியத்துக்கு நோய் வந்துட்டு, ஒரு நோய் வந்துட்டு மோசே அழுகிறார் குடும்பத்துல. மோசையை திட்டினதான் அங்க பிரச்சனை. ஆனால் பின்விளைவு என்ன அப்படின்னா, அவங்க அக்காவுக்கு நோய் வந்துட்டு இப்ப யாருமே எங்கேயும் போக முடியல. மோசைக்கும் பிரச்சனை, ஏன்னா அக்காவுக்கு இப்படி ஒரு நோய் வந்துட்டேன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் வேண்டார். ஒருத்தருக்கு தான் பிரச்சனை, ஆனா எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு விதவிதமான பிரச்சனைகள் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா அமைதியா போயிட்டு இருந்தோம்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கேட்பாங்க, அப்பா அம்மா சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அம்மா நாங்க பாத்துக்கிறோம், சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீங்க போங்கம்மா படிக்க அப்படின்னாச்சுன்னா அவங்க எப்படி படிப்பாங்க? நீங்க என்னென்ன பேசுறீங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க. தாயை போல பிள்ளை வளரும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பேச்செல்லாம் கேட்டு கேட்டு வளரும். இங்க பிரச்சனை வந்த உடனே ஒரு தீர்வை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. ஆனா தேர்வுக்கு வரும்போது ஒரு எஃபெக்ட் இருக்கு, அதுக்கு ஒரு விளைவு இருக்குல்ல, அந்த விளைவு வந்து தாங்க முடியல யாருனாலும். நீதிமொழிகள் புத்தகத்துல 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எப்படி சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். எத்தனை பேருக்கு அந்த கனியை புசிக்கணும்னு ஆசை? மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர் அதில் பலனை புசிப்பார்கள். அப்போ நமக்கு ஜீவனும் எங்க இருக்கு, மரணமும் எது இருக்கு, நாவின் அதிகாரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வேதமான்னு சொல்லுது. அப்ப நம்ம பேசுறது என்ன? குடும்பம் தான் பிரச்சனை, குடும்பம் தான் நமக்கு சொர்க்கமே. குடும்பத்துல நம்ம வெளியெல்லாம் சுத்திட்டு வரலாம், குடும்பம் நமக்கு ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா அது முன்னாடியே அவங்களுக்கு சொல்லியிருக்கிற நரகம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு நரகம். சாப்பிட்டா சாப்பாடு இறங்காது, சாப்பாடு வச்சா மூஞ்ச பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கணும், என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு.
விருப்பப்படாம உட்கார்ந்து சாப்பிடணும். இதெல்லாம் நம்முடைய குடும்பத்துல வருவதற்கு முன்னாடியே என்ன பண்ணும், இந்த பிரச்சனைகள் வரும்போது சாயங்காலம் வருது, அதுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சிட்டணும். ஒரு பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையா முடிச்சிடணும். பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டு. நீதியின் புத்தகத்துல ஒண்ணு சொல்றாரு, பட்டய குத்து போல் பேசுறது உண்டு. பேச்சுல ஒரு அபியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இருக்கு. பட்டய குத்து போல நறுக்கு நறுக்குன்னு குத்துவாங்க. நீங்க சொன்னதை, நீங்க செஞ்சதையே குற்றம் சாட்டி சொல்லி சொல்லி காட்டுவாங்க. எத்தனை பேர் அப்படி பேசுறீங்க குடும்பத்துல? எத்தனை பேரு மன்னிச்சுக்கப்பா தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி கூட உங்களுடைய மன்னிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, அப்பப்போ எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ அதை என்ன பண்ணும், அப்படியே குத்தி 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 காட்டி அவங்க சாகதான் இல்லை, உயிரோட செத்துட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்றோம் பண்ணி. எத்தனை குடும்பத்துல அதை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீங்க மன்னிச்சா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு ஆண்டவர் சொன்னார். நீங்க உங்களை யாருக்கு மன்னிக்கிறீங்க, மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமா யாராவது செஞ்சுட்டாங்கன்னா நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதுக்காவது என்ன பண்ணணும், நீங்க மன்னிக்கணும். நான் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காவது என்ன பண்ணணும், மன்னிக்கணும். இல்ல இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னாச்சுன்னா நமக்கு பாவம் என்ன பண்ணாது. நம்ம செஞ்ச குற்றத்தை ஆண்டவர் மன்னிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பேசிக்கலாம். ஆண்டவர் நான் சொன்னா கேட்பாரு அப்படின்னு நினைக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பேச்ச அவரு கேட்க மாட்டாரு, அவரு பேச்சதான் நான் கேட்கணும்னு வேதம் என்ன பண்ணிருக்கு எனக்கு சொல்லி கொடுக்கு. நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க, ஆண்டவரே சபிச்சிரும், ஆண்டவரே அந்த குடும்பத்தை, என் ஹஸ்பண்ட சபிச்சிரும் அப்படின்னா, ஹஸ்பண்ட சபிச்சா யாருக்கு சாபம்? ஒய்ஃபை சபிக்கிறது, அம்மாவை சபிக்கிறது, பாட்டியை சபிக்கிறது, யாருக்கு சாபம் வரும்? குடும்பத்துல ஒருத்தர் அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, மோசேயினுடைய குடும்பத்துல அவங்க அக்கா ஒரு பிரச்சனை பண்றாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்போ பேச்சுல எப்படி இருக்கும்னா ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். என்ன பேசுறோம்? பேசாமலே இருக்கிறது நல்லது. பேசாம இருக்க முடியுமா? நாவை அடக்கணும். நாவை அடக்குனா அவன் பூரண புருஷன். அடக்க முடியுமா நம்மளால? அப்படின்னா அடக்க முடியும் அப்படின்னு சொல்லுது, ஆனா நம்மளால பண்ண முடியல, இருக்க முடியல, அவ்வளவுதான். நம்ம அந்த கேட்டகரியில இல்லை. சீமேயி அப்படிங்கிற ஒருத்தனை குறித்து நான் வேதத்துல படிக்கும் போது, அவரு தாவீது போகும்போது பின்னாடியே போய் மண்ணள்ளி போட்டவர். இந்த வேதத்துல நம்ம படிக்கும் போது அது ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. எப்படி இருக்கு? மண்ணை வாரி இறைத்தான் அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லுது. அது என்ன சொல்றது? மண்ணள்ளி போட்டான் அப்படின்னு சொல்றது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை பாக்குறாரு. தாவீது அமைதியா இருந்துக்கிறாரு. பரவாயில்ல, என்ன சொல்லிட்டு போட்டோம், என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே நம்ம ஒரு அழகா இந்த பைபிள் வார்த்தை, இந்த சீமேயி சொன்னல அழகா சொல்லியிருக்கு அதே மாதிரி. ஆனா அப்படி இல்லை. அதனுடைய குணத்தை என்ன பண்ணுக்கு வெளிப்படுது. நல்ல மனுஷன் தன் இதயத்தில் இருக்கிற நல்ல பொக்கிஷத்திலிருந்து தனக்கு நல்லதை கொடுக்கிறான். பொல்லாத மனுஷன் தன் இதயமாகிய பொல்லாதிலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான். இதயத்தின் நினைவுனால் அவனும் அவன் வாய் பேசும். நல்ல மனுஷன் நல்லா பேசுவான், கெட்ட மனுஷன் தான் கெட்டதான் பேசுவான். நம்மளே தீர்மானிச்சுக்கலாம், நான் நல்லது பேச எனக்கு தெரியலன்னா நான் நல்லவன் கிடையாது. எத்தனை பேர் நடிச்சிட்டு இருக்கிறோம் நல்லவன்னு? எனக்கு நல்லது பேச தெரியலன்னா நான் நல்லவன் கிடையாது. அது சின்ன வயசால இருந்தாலும் சரி, பெரியானாலும் சரி, அது முதிர்ற வயசுல நான் இனிமே சீக்கிரத்துல கடவுள் என்ன எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்ற இடத்துல சரி. ஆனால் நல்ல பேச தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நல்ல பேச தெரியும். வேதமான்னு சொல்றது கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம் வாயிலிருந்து. கெட்டவர் நல்ல வார்த்தை பேசுங்க, நல்லதா பேசுங்க, ஆரோக்கியமானதை பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு இல்லை, நல்லதா பேசுங்க. நெகட்டிவ எப்படி பேசணும்னு என்ன பண்ணணும் அதுக்கும் இருக்கு. நேரடியா போய் என்ன பண்ணுவோம், குற்றம் சாட்டிடுவோம். அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும். வேதத்துல நமக்கு இந்த சான்றுகள் நிறைய நம்மளுக்கு சொல்லுது. குடும்பத்துல இந்த பேச்சினால வருகிற இந்த விளைவு எல்லாருக்குமே தெரியும். இந்த விளைவை குறித்து, இந்த விளைவு என்னன்னு சொல்லி, எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் அந்த எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உணர்வீங்க. தவிர அது எப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இல்லை, எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
குடும்பத்துல நான் ஏன்னு ஒரு வார்த்தை மனைவியை பார்த்து கேட்டாச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு போறீங்களா? என் மனைவியை பார்த்து நான் ஏன்னு கூப்பிட்டுட்டேன், என் ஒய்ஃப் அப்படியே அமைதியா போறான்னு அடுத்தது கடிக்கிறதுக்கு எப்ப கடிக்கலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. வார்த்தை நீங்க ஒரு மாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா முட்டை நினைப்பாங்க. அந்த கேரக்டரா மாறுறதுக்கு மனசு தோணும். அப்ப நம்மளோட பேச்சுல ஆண்டவரை குறித்து நம்ம கற்றுக்கிட்ட பிள்ளைகள் நம்ம குடும்பத்துல என்ன பேசுறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். பேச்சுல ஆண்டவர் பண்றாரு, பாக்குறாரு, நம்ம பேச்சிலேயே என்ன பண்ணிருக்கு, நமக்கு ஜீவனும் மரணமும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால யாருக்கு அந்த மரணம் ஜீவனும்? நமக்கு தான் சொல்லியிருக்கு, வேற ஒருத்தருக்கு இல்லை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், அதில் பிரியப்படுகள் அதை புசிப்பார்கள். அப்ப நம்ம எப்படி பேசுறோம், அதனுடைய விளைவு எப்படி அப்படின்னா, நிறைய குடும்பங்கள் சண்டை போட்டு பேச்சிலேயே சில குற்ற வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பேசி பிரிஞ்சு போன குடும்பங்கள் நிறைய இருக்கு. பிரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேற ஒண்ணும் இருக்காது. இவர் இப்படி என்ன சொல்லிட்டாரு, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிஞ்சு போயிரும், குடும்பம் போயிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் என்ன பண்ணிருக்கு, உலகம் முழுவதும் வரணும். ஏனென்றால் பிசாசு அவனுடைய கிரியைகளை என்கிரீஸ் பண்றான்னு நமக்கு என்ன பண்ணணும் தெரியும். அவன் எவ்வளவு தூரம் வேலை செய்யறான் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அவன் என்ன பண்றான், தூங்குறது இல்ல, 24 hours என்ன பண்றான், சோதனை பண்றதுக்குன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம தான் என்ன பண்ணணும், அதை நம்ம சரி பண்ணணும். இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு வரும்போது, ஒன்று பேச்சுல நமக்கு விளைவை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த விளைவை சந்திக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், நல்ல வார்த்தையை பேசணும். எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு பேசணும். அது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற வார்த்தை, சிறியவங்களாலும் சரி வாடா போடான்னு சொல்லாம இருக்கிற வார்த்தை. அது சின்ன பிள்ளைகள் குழந்தைகளா கூட வாங்க போங்கன்னு பேசுங்க, திட்டும் போது கூட வாங்க போங்கன்னு பேசுங்க, அது பெருசாவே தெரியாது. மரியாதையா பேசுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பழம். இரண்டாவது என்ன அப்படின்னா, பணத்துல வருகிற பிரச்சனை, பணத்தினால பைனான்சியல் எஃபெக்ட் எப்படி இருக்கும் குடும்பத்துல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்க. இந்த கணவன் மனைவிக்கு என்ன பிரச்சனை இருக்கும் மனதளவுல அப்படின்னு சொல்லி ஒரு அம்மையார் என்ன பண்றாங்க, ஒரு எழுதுனாங்க. அதுல என்ன எழுதுனாங்கன்னா, சிலர் மனைவியிடம் காசு கொடுப்பதில்லை, அவள் சம்பாதிப்பதை அவளுக்கு தெரிந்து சிறந்த முறையில் உபயோகிக்க இடம் கொடுக்க வேண்டும், தான் செலவு பற்றி குற்றம் சாட்டப்படாதபடி இருக்க தனக்கென்று ஒரு தொகை இருந்தால் அவள் மனபாரம் குறையும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரும் சம்பாதிக்கிற, ஆண்கள் சம்பாதிக்கிறீங்க, பெண்கள் சம்பாதிக்கல, பெண்கள் சம்பாதிக்கிறீங்க, ஆண்கள் சம்பாதிக்கல, இல்லைன்னா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற சூழல் வரும் பொழுது இதனால குடும்பத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனால ஒண்ணும் வராது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. முழுக்க முழுக்க ஹஸ்பண்டே நீங்களே பாத்துங்க அப்படின்னு ஒரு மனைவி சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. உங்களை வேண்டாம் வெறுப்புனாலதான் அதை சொல்றாங்கன்னு தெரிஞ்சுங்க. நீங்களே எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க செய்யறதுல தப்பு இருக்கு அப்படின்னு புரியுது. நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, என் ஒய்ஃப் சொல்லிட்டா நீங்களே பாத்துங்க எல்லாத்தையும், பைனான்ஸ் நம்ம குடும்பத்துல வரவு செலவு எல்லாத்தையும் நீங்களே பாத்துங்க அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க. இல்ல ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, மனைவிட்ட இந்த அப்பா காசை கையில வச்சுக்க, நீயே கையில வச்சுக்க, என்கிட்ட ஒண்ணு வேணாம், நீயே எல்லாத்தையும் செலவு பாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு. அம்மா எழுதுறாங்க, அவங்க மனைவி இடத்துல காசை அவங்க சம்பாதிக்க போகல, அதனால காசை கொஞ்சம் கொடுத்து வைங்க, அவங்களுக்கு மனபாரம் குறைன்னு எழுதிருக்காங்க. இது சபைக்கு ஆலோசனை புத்தகத்துல பண விருத்தியும் புருஷன் மனைவிக்கு ஆலோசனைங்கிற பக்கத்துல என்ன பண்றாங்க, அதை குறித்து எழுதிருக்காங்க. நம்முடைய திருச்சபைக்கு அவசியமானது என்ன அப்படின்னா, வயசான இப்போ ரிட்டையர்ட் ஆன பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், ரிட்டையர்டா இருக்கிற ஆளுகளுக்கு இப்போ புரியும், நான் சொல்றது புரியும். கொஞ்சமா காசு வரும்,
ஹஸ்பண்ட் செலவு பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயும் வெளியே போக முடியாது, உடல்நல சரியில்லாம இருக்கும். ஆனா கையில கொஞ்சமாவது காசு கொடுக்கணும். ஏதாவது ஒண்ணு நீ உனக்கு அவசர தேவைக்குன்னு வாங்கிக்கப்பா அப்படின்னாவது கொடுக்கணும். அந்த கொடுக்காத சூழ்நிலையில ஒரு மன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத அம்மையார் என்ன பண்றாங்க, தெளிவுபடுது. அது இருக்குதா அப்படின்னா இருக்குங்கிறதுல 50% என்ன பண்ணிருக்கு, உண்மையா இருக்கு. வெளியே சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்டே பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி இல்லை. கணக்கை எழுதி வைக்க வேண்டும், எழுதி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் அதை அவசியம் இல்லை என்று அலட்சியம் செய்கிறார்கள். எல்லா செலவுகளும் திட்டமாக எழுதப்பட வேண்டும். இது சபைக்கு ஆலோசனை கொடுத்த ஒரு செய்தி. நம்ம வரவு செலவு செய்யறோம்ல, என்ன செலவாச்சு இன்றைக்கு என்ன செலவாச்சு அப்படின்னு சொல்லி எழுதணும். கம்பல்சரியா எழுதணும். நம்ம சர்ச்சு கேரிங் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சர்ச்சில் எவ்வளவு வந்துச்சு, காணிக்கை எவ்வளவு வந்துச்சு, சாபத் ஸ்கூல் ஆஃபரிங் எப்படி வந்துச்சு, ஓய்வு வந்துச்சு, வெஸ்பர் எப்படி வந்துச்சு, எல்லாத்தையும் எழுதுறோம்ல. அதே போல நம்முடைய வரவு செலவு அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன வாங்கணும், சின்ன சின்ன பொருள், ஒரு 5 ரூபா 10 ரூபா பொருள், 3 ரூபா 2 ரூபா பொருள், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனையே வராது. திடீர்னு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, மறந்துருப்பீங்க, ஐயோ அது என்னது வாங்குறேன்னே தெரியல, காசு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இருக்கும். நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், இந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை எப்படி கையாளுவது அப்படின்னு தெரியும். கையாளுவதற்கு என்ன எழுதுறாங்க, கணக்கு வழக்க என்ன பண்ணுங்க, நீங்க எழுதுங்க. இந்த பைனான்சியல்ல குடும்பத்துல பிரச்சனைகள் வருது, ஏனென்றால் அது எழுதி வைக்காதனால வருது. எழுதி வைங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் நாங்க கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன எழுதுறாங்க அப்படின்னாச்சுன்னா, குடும்பம் கிடைத்த உடனே காசை செலவழிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வாரத்துல சம்பளம் வாங்கின உடனே எல்லாமே தடப்படா நடக்கும். அன்றைக்கு எல்லாமே வெளியே வாங்குவோம், எல்லாம் செய்வோம். கடைசியில வறுமையாயிடும். குடும்பத்துல வறுமை எஃபெக்ட் என்ன, அதனுடைய குடும்பத்தினுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா, கடைசி வாரத்துல சாப்பாடு இல்லை. கடைசி வாரத்துல எங்கேயாவது கையேந்தணும், இல்லைன்னா யார்ட்டையாவது கேட்கணும், கொஞ்சம் கடன் கேட்கணும், கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதை என்ன எழுதுறாங்க, கிடைத்த உடனே செலவழிப்பதே அநேக குடும்பங்கள் வறுமை அடைவதற்கு காரணம். நம்ம வறுமையா இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம செலவு திட்டம் தான் தப்பு. வரவுல செலவு செய்யணும் அப்படின்னு திட்டத்தை வைக்கணும். அதுதான் இங்க எழுதுறாங்க. அத்தியாவசியமானவைகள் அலட்சியம் செய்வது சிக்கனம் அல்ல. அத்தியாவசியமா வேணும், அதை வாங்கி கொடுக்க மாட்டாரு. நீ எல்லாத்தையும் வாங்குவாரு, அத்தியாவசியம் என்னவோ அதை வாங்க மாட்டார். இப்போ எல்லாரும் என்னது சாப்பிடுறீங்கன்னா அரிசி வேணும்ல, அரிசியை மட்டும் வாங்காம மீதி எல்லாத்தையும் வாங்கி போட்டு என்ன பிரயோஜனம்? அத்தியாவசியம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. சம்பாத்தியத்துல அத்தியாவசியம் என்ன அப்படிங்கிறது தெரியணும், அதை என்ன பண்ணணும், கவனிக்கணும். ஒருவருக்கொருவர் நீடிய பொறுமையும் அன்பும் உடையவர்களாய் இராவிட்டால் உலக வல்லமை எதுவும் உன்னையும் உன் கணவனையும் கிறிஸ்துவின் ஐக்கிய பட்சத்தில் கட்டுப்படுத்த இயலாது. இது பேஜ் 227 அத்தியாயம் 30 என்ன பண்றாங்கன்னா, இந்த சபைக்கு ஆலோசனை புத்தகத்துல தான் என்ன பண்றேன் உங்களுக்கு எடுக்கிறேன். அன்பும் மகிழ்ச்சியும் வேணும் அப்படின்னா ப்ரேயர் பண்ணும், வீட்டுல ப்ரேயர் பண்ணும், ஜெபிக்கணும், கடவுள்கிட்ட உட்காந்துட்டு இன்னைக்கு என்ன செய்ய போறோம், என்னென்ன செலவு செய்ய போறோம் அப்படிங்கிறத திட்டம் வகுக்கும். திட்டம் வகுக்காம செய்யற சில நிதி நிலைகள் என்ன பண்ணிருக்குன்னா நம்ம வறுமை கோட்டு கொண்டு போய் குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் பண்ணி. அதுல இந்த அனனியா சப்ராலை குறித்து நான் படிக்கும் பொழுது இந்த 2 பேரும் உட்கார்ந்து பேசினாங்க. நம்ம எல்லாத்தையும் வித்துடுறோமே, நமக்கு கொஞ்சம் இருந்தா பரவாயில்லமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆண்டவரை ஏமாத்த பார்த்தாங்க. நம்ம இன்றைக்கு வரவு செலவு சரியா பார்க்காமனால 10ல் 1 கொடுக்குறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய பேர் கொடுக்க மாட்டோம். நம்ம சம்பாதித்து வர்றதுல செலவை அப்படியே பண்ணிடுவோம். நம்ம 10ல் 1 நம்ம கடவுளுக்கு எடுத்து வைக்கணும்னு சொல்றது தெரியல. நம்ம அனனியா சப்ரால் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் விளைவு என்ன அப்படின்னா, ஆண்டவர் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பாரா அப்படின்னா ஆஸ்வதிக்க மாட்டார். விளைவு என்ன,
அவர் சொல்ற திட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு வறுமை என்ன இருக்கு, விளைவு வறுமை. நமக்கு ஆகாரம் தட்டுப்பாடு, இல்லைன்றால் நமக்கு வேண்டியது கிடைக்காம போறது. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னாச்சுன்னா, இந்த பைனான்ஸ் என்ன பண்ணும், பைனான்ஸ்ல ரொம்ப கவனமா பார்க்கணும். இதனால நிறைய குடும்பங்கள் அப்படின்னு இருக்கு. கணவன் சம்பாதிக்கிறது கணவனுக்கு, மனைவி சம்பாதிக்கிறது மனைவிக்கு அப்படின்னு குடும்பங்கள் இருந்துச்சுன்னா அது வளர போறது இல்லை. ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு இதுல நான் என்ன செய்ய போறேன்னு தீர்மானித்து அதை கணக்கு வழக்கு எழுதி இதுல எவ்வளவு செலவாயிருக்கு, புருஷன் ஓப்பனா பேசுறாரா, மனைவி ஓப்பனா பேசுறாங்களா அப்படின்னு பொறுத்துதான் சந்தோஷம். இல்லைன்னா என்ன பண்ணாது, சந்தோஷம் இருக்காது. அதனுடைய விளைவுகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம மூடி மறைச்சிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மூடி மூடி என்ன பண்றோம், மறைத்து வைத்திருக்கிறோம். அதனுடைய விளைவை என்ன பண்றோம், சந்திச்சு கொண்டே இருக்கு. அதனுடைய விளைவு அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்கு, நம்மளை பின்பக்கமா என்ன இருக்கு, அப்படியே எழுதிட்டு போகுது. நம்ம முன்னேறி போறதுக்கு இல்லை, நம்ம பின்வாங்கி போறதற்கு என்ன இருக்கு, அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்முடைய குடும்ப வளர்ச்சி அடைய நிலைமைக்கு போகாம குடும்ப பின்னடைவு என்ன பண்ணுறதுக்கு வரவு செலவு என்ன பண்ணும், விளைவு நம்ம பின்னடையும். நம்முடைய நான் சம்பாதித்தேன், என் பிள்ளைங்க படிக்க வைக்க முடியல, ஏன் நான் சம்பாதித்தேன் நான் சரியா வாழ முடியல அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் காரணம். மூன்றாவதாக படிக்கும் பொழுது பாலியல் துஷ்பிரத்தல் அப்படின்னா துஷ்பிரயோகம், பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம் குடும்பத்துல என்ன பண்ணிருக்கு நடக்குது. உலகம் முழுவதும் இருக்கிற பேப்பர்ல படிக்கிறோம். இது என்ன அப்படின்னாச்சுன்னா, இது கடைசி நாட்கள்ல சோதோங்குமர பட்டணத்தை போல என்ன பண்ணும், சோதோங்குமர போல மாறிடும் அப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகள், வீழ்த்தப்படாது இருக்கிற பிள்ளைகள் மாத்திரமே அவர்கள் இதிலே ஜெயிப்பார்கள், தவிர மீதி எல்லாரும் வீழ்த்தப்படுவார்கள். சோதோகுமாரா போல மாறிடும் அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம சொல்லுவோம். ஆனா அது குடும்பத்துல வந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் பிரச்சனைகளை குடும்பத்தை பேசும்போது சிலது இதை மூடி மறைக்கிறாங்க, சிலது என்ன பண்றாங்க ஓப்பனா பேசுறாங்க. ஏலியினுடைய பிள்ளைகள் அவங்கள அவர் கண்டிக்கல. ஏலியுடைய பிள்ளைகள் அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்தையே என்ன பண்ணாரு, ஆண்டவர் அழிக்க தீர்மானம். சாமுவேல்ட்ட சொன்னார், இத அவன் சின்னவனா இருக்கும் போது அதை பேசுறாரு. சின்னவன் பெருசுலாம் பார்க்கல, அவன்கிட்ட பேசினார். யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னா, நம்ம இப்ப கேட்கும் போது யார்கிட்ட என்ன பேசணும் எப்ப பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இதை தெரிந்து கொள்ளணும். ஏலியின் பிள்ளைகள் அடங்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்தை என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். தாமார்ங்கிற ஒரு பொண்ணை குறித்து வேதத்துல படிக்க முடியும். குடும்பத்துல அக்கா தான், தங்கச்சி தான், அண்ணன் தான், தம்பி தான், உறவினர்கள் தான். ஆனால் எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. இந்த லிமிட்டை தாண்டி போகும்போது என்ன பண்ணிருக்குன்னா, இந்த தாமரை குறித்த பிரச்சனை படிக்கும் பொழுது இந்த அப்சலோம் அம்னோனை கொண்டு போட்டான். குடும்பத்துல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை, தங்கச்சிய தப்பா நடத்திட்டான். யாரு, அண்ணன் தான். ஆனால் இன்றைக்கு நம்ம வெளிப்படையா என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பேச மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம இருக்கு, ஐயோ நம்ம இப்படி தப்பு நடந்துடக்கூடாது, இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சு புளிங்கிட்டே இருக்கும். நான் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. என் பிள்ளைங்கள்ட்ட யாரு பேசுறா, என் பையன் யார்கிட்ட பேசுறான், என் குடும்பத்துல இருக்கிறவங்க யார்கிட்ட யாரு பேசுறாங்க, அவங்க எவ்வளவு மணி நேரத்துல வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, போன்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு நேரம் உரையாடல் நடக்கு, யார்கிட்ட பேசுறாங்க, இப்படி எல்லாம் கவனிக்காமல் போன குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பம் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேதத்துல சொல்லுவோம். ஏசாவை குறித்து சொல்லியிருக்கோம். அவன் ஒருவேளை பேசிக்கலனும், அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை மட்டும்தான் நிராகரிச்சான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல. எபிரேயர் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு 2 கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்கேன்னா படிக்கணும். ஏனென்றால் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே, ஐயோ இந்த குடும்ப காணானிய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான்னா, அவங்கள தள்ளிட்டு அது பிடிக்காத போல இருக்கு அப்படின்னு, அப்பாவுக்கு பிடிக்கல நினைச்சிட்டு வேற மாதிரி ஏதாவது யோசிச்சான். ஏசாவை குறித்து படிக்கிறோம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். விளைவு எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்னா குடும்பத்தை பத்தி தான் படிக்கிறோம்.
குடும்பத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் படிக்கிறோம். குடும்பத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப மோசமா என்ன பண்ணும். தீமோத்தேயுல சொல்றாரு, வாலிப பிள்ளைகள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, அதை மனசுல வச்சுக்கணும். நான் 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 திருமணம் பண்ணி போகும்பொழுது நான் அந்த குடும்பத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களை பத்தி யாரும் தப்பாவோ தவறாவோ அவங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஹஸ்பண்டுக்கோ, வரப்போற ஹஸ்பண்டுக்கோ, எதிர்கால மனைவிக்கோ என்ன பண்ணக்கூடாது, இந்த பையன் இந்த ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தா, இந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட பேசிட்டே இருந்துச்சுன்னு சொன்னாச்சுன்னா 100 ஆண்டு வாழ்க்கை இல்ல, ஒரு வருஷத்துல முடிஞ்சு போச்சு. நம்ம இதை ஓப்பனா பேச மாட்டேங்கிறோம். நான் இன்னைக்கு ஓப்பனா பேசுறேன், ஆனால் ஏன் அப்படின்னா இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா நிறைய பிள்ளைகள் தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே சபையை சந்திக்க முடியல, நிறைய பேர் இதை போய் கேள்வி கேட்பாங்களான்னு சொல்லி நம்ம நம்மள நம்ம போய் நிக்க முடியல, சபையில போய் நிக்க முடியல, நம்ம அவரை பின்வாங்கி போய் காணாமலே போயிடும். என்ன பிரச்சனை? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. யாருக்கு சொல்றாரு? நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் வாலிப பிள்ளைகள் மூலமா வருதா, வாலிப பசங்க மூலமா வருதா, இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிற நபர்கள் யாராவது சரி வருதா அப்படிங்கிறத கவனித்து அதை பார்க்கணும். அப்படின்னா பின் விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா கடைசியில கடவுளை மறக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அது தவிர வேற ஒண்ணு என்ன பண்ணாது இருக்காது. பெரிய பிரச்சனைனா நான் நினைக்கிற பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னது, கடவுளை விட்டு பின்வாங்கி போறதை காட்டிலும் பெரிய பிரச்சனை வேற எதுவும் கிடையாது. வேதத்துல இந்த செய்தி நமக்கு சொல்றது 3வது பகுதியை படிக்கிறோம். 3வது இருக்கு, இது பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்தினால வருகிற விளைவுகளை குடும்பங்களை நமக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் சந்தித்து விடக்கூடாது என்பதாக சொல்லி என்ன பண்றேன் உங்கள்கிட்ட சொல்லுங்க. என்னால் வேதமானது உன்னை சொல்லுது, உன் இளமை குறித்து என்ன பண்ணும் ஒருவனும் குற்றச்சாட்டக்கூடாது. ஒருத்தன் கூட என்னச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கூடாது சொல்லிடக்கூடாது. 4வதாக என்ன பண்ணுவோம் போயிடுவோம். 4வதாக பிசிக்கலா ஹராஸ் பண்றது, இல்லைன்னா அடிக்கிறது, உதைக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல. வேத பகுதியிலிருந்து சில வசனங்களை என்ன பண்ணுவோம் நம்ம தெரிந்து கொள்ளும். பிள்ளைகளை அடக்கி, அம்மையார் எழுதுறாங்க, பிள்ளைகளை அடக்கி வைக்காத பெற்றோர் குற்றமற்றவர்களாக விடப்பட மாட்டார்கள். பிள்ளைகளை அடக்கி வைக்காத பெற்றோர்கள் குற்றமற்றவர்களாக விடப்பட மாட்டார்கள். அதிக கடுமையான சிக்ஷை மிகப்பெரிய ஆபத்தை என்ன பண்ணு உண்டாக்கும். இதை என்ன பண்றாங்க எழுது. எதுக்கு எழுதுறாங்க இதை அப்படின்னா இது ஒரு காரணத்துக்கு எழுதுறாங்க. பிள்ளைகளை அடக்கி வைக்காத குற்றம், நம்ம ஏற்கனவே ஒன்றை சொன்னேன், ஏலியனுடைய பிள்ளைகள், சாமுனுடைய பிள்ளைகள் நல்ல பாச பிள்ளைங்க தான், நல்ல விசுவாசி பிள்ளைங்க தான். அவங்க என்ன செஞ்சாங்க? இப்போ சாமுவேலை குறித்து படிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, பொருளாசையை சார்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். காசு வாங்கினா, லஞ்சம் வாங்கினாங்க. அவங்க உண்மையை பேசல. யார் அவங்க அப்படின்னா அவங்க கடவுளுக்கு உண்மையை உத்தகமா அவங்களுடைய அப்பா இருந்தாரு, அந்த குடும்பம் இருந்துச்சு. ஆனா அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணல, இல்ல அப்படின்னு சொல்றேன். அடிக்கலாமா, அதுக்கு உதைக்கலாமா? குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கலாமா? இல்ல பிள்ளைங்களை அடிச்சு உதைக்கலாமா? பைபிள் சொல்லுதா, பிறம்பை கையாடாதவன் பிள்ளைய பயிக்கிறான்னு சொல்றதுனால தினந்தோறும் கம்ப வச்சு 2 அடியாவது அடிச்சுட்டாதான் நான் நேசிக்கிறேன்னு அர்த்தமா? வேதத்துல அவர்கள் மனது எப்படி இருக்கணுமா? அம்மா எழுதுறாங்க, பெற்றோருடைய பேச்சையும் பெற்றோருடைய பேச்சை மட்டுமில்ல, ஆசிரியர்கள் அவங்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் சொல்றாங்களோ அவங்க பேச்செல்லாம் கேட்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கணும் பிள்ளைகள். அப்படி வளர்க்கணுமா? அப்படிப்பட்ட போதனையிலும் வளர்ச்சியிலும் அவங்களை ஆளாக்க வேண்டும். அப்படி இல்லாத பிள்ளைகள் அடங்க மாட்டாங்க. நீங்க அடக்கணும்னு சொல்லி என்ன பண்ண கூடாது. நீங்கள் உங்க வேகத்தையும் உங்க பலத்தையும் என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகிட்ட காட்டக்கூடாது. சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க குடும்பத்துல, நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, நேரமாக சீக்கிரமா என்ன பண்ண முடிக்கணும். சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரிய கம்பை வச்சு அடிப்பாங்க, பெரிய ஒரு லத்தியில அடிச்ச மாதிரி அடிப்பாங்க.
சின்ன பிள்ளைங்களை எப்படி அவங்கள்ட்ட பேசணும், எப்படி கண்டிக்கணும்னு தெரியும். பெரியவங்களை அடிக்க முடியுமா? அடிக்கலாமா? இல்லைன்னா மனைவி அடிச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? இல்லைன்னா புருஷனை அடிச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? இன்னைக்கு குடும்பத்துல என்ன பண்ணிருக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காட்டு பிராண்டித்தனமான ஒரு செயல்பாடு என்ன பண்ணுது, குடும்பத்துல வந்துடும். பிசிக்கலா அஃபென்ஸ் பண்றது, நீ அவங்களுடைய பாடியை டச் பண்ணி அவங்களுக்கு வேதனை கொடுக்குறது. இதனால விளைவு என்ன அப்படின்னாச்சுன்னா மறக்கவே முடியாது. என்ன மறக்க முடியாது? அடி வாங்கினதை மறக்க முடியாது, திட்டுனதையும் மறக்க முடியாது, அடி வாங்கினதையும் மறக்க முடியாது. இதனுடைய விளைவு என்ன? நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, டைவர்ஸ் ஆயிருக்கு. இதுல எவ்வளவு குடும்பங்கள் எப்படி அப்படின்னா, குடிக்காரங்க இல்லைன்னா போதைப் பொருட்கள் பயன்படுத்துறவங்க மட்டும்தான் இப்படி அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு இல்லை. சந்தேகப்படுறவர்கள், குடும்பத்துல அவர்கள் முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுக்காதவர்கள், அப்படின்னா குடும்பத்துக்குன்னு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்காதவங்க அடிப்பாங்க. குடும்பத்தை காக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறவங்க அடிக்க மாட்டாங்க. எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கும்னு நினைச்சாச்சுன்னா இந்த வயலன்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா பிரிந்து போதல் தான் கடைசியில விளைவு. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. இந்த 4 தீர்மானத்தை, 4 காரியத்தை என்ன பண்ற உங்களை சொல்லி முடிச்சிருது. ஆர்டர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? நீங்களும் நானும் இந்த பாவ உலகில இருக்கிறோம். நமக்கு என்ன நான் என்ன பண்றேன், நான் பேச்சுல நான் குற்றம் செய்யறேன். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குடும்பத்தை கட்டி காப்பதற்கு கொடுத்த இந்த பைனான்ஸ்ல என்ன பண்றேன், நான் வீக்கா இருக்கிறேன். அடுத்து என் பிள்ளைகளை சரியா கவனிக்காம, இல்லைன்றால் நானே தவறா என்ன பண்றேன், நான் நடந்துக்கிறேன். பாலியல் ரீதியாக இருந்துக்கிறேன், பாலியல் ரீதியா நான் குற்றமுள்ளவனா இருக்கிறேன். இல்லைன்றால் என் குடும்பத்தை நான் கண்டித்து அடிச்சு உதைச்சு ஏதாவது திருத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நீதிமானே அல்ல, பாவியை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். நான் ஏதோ ஒண்ணு செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் முதல்ல நீதிமானே அல்ல, பாவியை மனம் திரும்புவதற்கு விளைவை சந்திக்காம இருக்கிறது. நடக்கலாம், இந்த சம்பவம் எல்லாம் நடக்கலாம் குடும்பத்துல, ஆனால் அந்த விளைவை கடைசியில நடக்கிற அந்த விளைவை பார்க்காம இருக்கணும். கடவுள்கிட்ட திரும்பணும், எல்லாரும் திரும்பணும். நீதிமொழி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, வழக்குக்கு விளைகிற மனுஷனுடைய மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லு. வழக்கு வருது, பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா மேன்மையான மனுஷன் என்ன பண்ணுவான்னா அதை விட்டு கொஞ்சம் விலகிடுவான் அப்படின்னு சொல்லு. தீமையை விட்டு விலகுன்னு சொல்றதுல விலகிடுவான் அப்படின்னு சொல்லு. ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது குடும்பம் பரலோகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கடவுளுடைய பரலோகத்தில் இருக்கிற பிள்ளைகளை போலவே அவங்க காணப்படணும், பேச்சிலையும் செயல்லையும் காணப்படணும்னு ஆண்டு விரும்புறார். சங்கீத புத்தகத்துல 112ஆம் அதிகாரம் 1-2 அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ செவ்வை அப்படிங்கிறதுல எல்லாத்துலயும் சேர்ந்ததுதான் என்ன பண்றதுக்கு சொல்லு. ஒரு சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு, அவன் சந்ததி பூமியில பண்ணும், செவ்வையானவருடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். செவ்வைங்கிறது என்ன அப்படின்னா, எந்தெந்த குறைகள் இருக்கோ அதெல்லாத்தையும் நிவர்த்தி செய்து கடைசியில நேர்மையா வந்துடுறது, நேர் வழியில வந்துடுறது. குறைகள் இருக்கலாம், குடும்பத்துல குறைகள் இல்லாத குறைகள் இல்லை, எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள். ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணணும், நம்ம கடவுளை ஆண்டவரிடத்தில் நிற்பது, அவர் தயவு காட்டுறாரு. ஆனால் அந்த செம்மையானுடைய வம்சம் என்ன பண்ணும், ஆஸ்வதிக்கும். நான் ஆண்டரை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைங்க, எல்லாருமே என்ன பண்ணுங்க நினைங்க, ஆண்டரை விட்டு நான் பிரிஞ்சு பெறக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது, நான் பரலோகத்துக்கு போகணும், நான் அதுக்கு என்ன பண்றது, இதெல்லாம் பண்ணுனா நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நான் கடவுளை தேட முடியாம போயிடும். நான் பிரச்சனையே இல்லாம ஆண்டவரை தினந்தோறும் தேடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஆகவே இந்த பிரச்சனை வராம பாத்துக்கணும்னு சொல்லி நியாயமா நீதியா நேர்மையாக என்ன பண்ணும், இது எல்லாவற்றையும் செயலாற்றினால் நம்முடைய குடும்பம் என்ன பண்ணும், இந்த பின் விளைவு இருக்குல்ல, இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்.
ஆண்டவர் அதான் நமக்கு என்ன பண்றாரு சொல்றாரு, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. மூடன் தான் என்ன பண்ணுவான், எவனும் அதுல போய் தலைய காட்டுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்க சொல்லு. நம்ம யாரும் முட்டாளா ஆண்டவர் நம்மள படைக்கிறதுக்கு விரும்பல, முட்டாளா நினைக்கிறோம். நம்மள ஆண்டவர் அவருடைய எண்ணத்துக்கு தகுந்தவனமாக மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம குற்றத்துல இருந்து என்ன பண்ணுவோம், விலகி இருக்கணும். நம்ம எல்லாரும் பாவிதான். ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி, தேவனை அறியாதிருக்கிற அஞ்ஞானிகள் போல என்ன பண்ணக்கூடாது, மோக இச்சை உள்ள எல்லாமே அவனவன் தன்னன் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் என்ன பண்ணும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற வேத வாக்கியத்துக்கு எனக்கு நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே கேட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்தி ஆஸ்வதிப்பாராக.